டேய், ஒரு சந்தோஷமான விஷயம்டா. என் காதலி என்ன கண்டுபிடிச்சிட்டா. எனக்கு தெரியாம என்ன போட்டோ எடுத்து ஒரு லெட்டர் எழுதி அமைச்சிருக்கா. இது சொல்லணும்னு உனக்கு தேடினா, ஆனா நீ அப்பாவோட போயிட்ட. ஏய், லெட்டர் படிச்சு பாரு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நாளைக்கு காலையில எனக்கு கோயிலுக்கு வர சொல்லியிருக்கா. அங்க பாக்குற இடம்லாம் அவ பேர் இருக்குமா. என் காதலி இங்கதான் எங்கேயோ இருக்கிறான்னு நினைக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஹலோ விஸ்வா. ஹலோ. கொஞ்சம் பேசலாமா? என்ன, உங்க கவிதையை பத்தி பேச போறீங்களா? இல்லங்க, உங்களை நான் லவ் பண்றேன். லவ்வா? என்ன விளையாடுறீங்களா? இல்ல, உண்மையிலேயே. உங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்களதான். என்னைய நினைக்க கூடாதா? நீங்க என்ன வேணாலும் நினைங்க, ஆனா என்ன நினைக்காதீங்க. ஏன்னா நான் உங்களை நினைக்கல, நான் வேற பொண்ண நினைச்சிட்டு இருக்கேன். ப்ளீஸ் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. உண்மையாவா? நீங்க என்ன காதலிக்கலையா? நான் உங்களை காதலிக்கிறேன் விஸ்வா. நீங்க சீரியஸா சொல்றீங்க, விளையாடுறீங்களா? நீங்க வேணும்னா 10 பேருக்கு முன்னாடி என்ன காதலிக்கிறேன்னு சொல்லி விளையாடலாம். ஆனா நான் உங்க பக்கத்துல வந்த உடனே நான் உங்களை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஜோதி, நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்னு சொன்ன பார்த்தீங்களா? இது வரைக்கும் நான் உங்க முகத்தை பார்த்ததே இல்லை. முகமே பார்க்காத ஒரு பொண்ணு மேல காதல் வருது. முகம் பார்த்து உங்க மேல வரல, அது உங்க தப்பு இல்ல. எனக்கு உங்களை பிடிக்கல. பொண்ணுங்கன்னா பூ மாதிரின்னு சொல்லுவாங்க. நான் அந்த பொண்ணை பூவாவே நினைக்கிறேன். நான் கூட பூ மாதிரி தான் விஸ்வா. நான் சொன்னது நீங்க புரிஞ்சுல நினைக்கிறேன். நீங்களா பூவை வச்சுக்கிற பொண்ணு, அவங்க பூவாவே இருக்கிற பொண்ணு. சாரி. என் காதல் தான் உங்களுக்கு பிடிக்கல. என் கவிதையாவது புக்கா போடுவீங்களா? கொண்டாங்க, நல்லா அந்த பிரிண்ட் பண்றேன். வாசமிக்க மலர்களை கொண்டு வாசமிக்க இதயங்கள் பரிமாறிக்கொண்டோம். என் நெஞ்சில் வாசம் செய்பவனே, இங்கே வாசம் செய்கிறேன். ஹலோ. டிஸ்டர்ப் பண்றேனா? உங்களை திட்டவும் முடியல, திட்டாம இருக்க முடியல. திட்டுங்களே ப்ளீஸ், திட்டுங்க. லுக், இப்போ நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க? இது என்னோட கவிதைகள், சில சாம்பிள்ஸ் இருக்கு. பிடிச்சிருந்தா முழுசா கொடுத்துடுறேன். கொண்டாங்க, கிளம்புங்க. படிங்க. நான் படிக்கிறேன், நீங்க கிளம்புங்க. ப்ளீஸ், நீங்க படிங்க, நான் கிளம்பிடுறேன். நான் கிளம்புறேன், அப்புறம் படிங்க. உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? படிங்க, பிடிக்கும். கிளம்புங்க. சரி கிளம்புங்க. ம். ஹலோ. ஹலோ. விஸ்வா, அப்பா.
சரிங்கப்பா, இப்ப வந்துடுறேன். என்ன? ஹலோ, இல்லைங்களே, அவங்க வெளியே போயிருக்காங்க. நீங்க? நான் ராமகிருஷ்ணன் பேசுறேங்க. வந்தா சொல்றீங்களா? சொல்றேன். அவங்க நம்பர் இருக்கா உங்ககிட்ட? இருக்குங்க. செல்ல கூப்பிட சொல்றீங்களா? சரி சொல்றேன். தேங்க்யூ. விஸ்வா புறப்படலாமா? புறப்படலாம் சார். அப்ப கிளம்புங்க சார். ஓகே சார். வாங்க சார். ஓ, இந்த ரேப்பரா? ம், நல்லா இருக்கு. இந்த எல்லாரும் வந்து ப்ளூல இருக்கு பாத்தீங்களா? கிரீனா மாத்திருங்க. சரி சார். விஸ்வா! கையில பொக்கே வச்சுட்டு ஆசாசியா கிட்டு ஓடி வந்து அந்த கதவை திறந்து அவனை எதிர்பார்த்தான். என்ன பார்த்த உடனே அவன் முகத்துல என்ன டிசப்பாயின்மெண்ட், என்ன கன்ஃபியூஷன். இப்ப மணி இது வரைக்கும் ஒரு போன் கால் வரல, அவனும் வரலன்னா நம்ம குழந்தை என்ன துடிச்சு போயிருப்பாளோ, என்ன கன்ஃபியூஷன்ல இருக்காளோ. ஐயோ, இருக்கு. அவளுக்கு ஒரு கன்ஃபியூஷனும் இல்ல. நீங்க தான் குழம்பி போயிருக்கீங்க. இத பாருங்க, உண்மையான காதல் என்னைக்குமே ஜெயிக்கும். வேணா வந்து பாருங்களேன், அவன் நிம்மதியா தூங்கிட்டு இருப்பான். வாங்க.